வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று நமக்கு துரிய தவத்தினை மிகச் சிறப்பாக வழி நடத்திய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு முனைப்பை நீக்கு. முதல்ல முனைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி மகரிஷி கொடுத்த ஒரு அற்புதமான விளக்கத்தை பார்க்கலாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற ஔவையாரோட முதுமொழிக்கு ஏற்ப உயிர்கள் அனைத்திலும் மேன்மையானவன் மனிதன்தான். மனிதனுடைய உடற்கருவிகளோட சிறப்பை பார்த்தோம்னா ரொம்ப வியக்கத்தக்க முறையில அமைஞ்சிருக்கு. ஐம்புலன்களால உணர முடியாத இயற்கை ரகசியத்தை எல்லாம் உணரத்தக்க பேராற்றல் ஆறாவது அறிவாக மனிதனிடத்துல மிளிர்கிறது. ஆறாவது அறிவு முழுமை பெற்று தன்னை அறியும் வரையில மனிதன் புலன் இன்பத்துல சிக்கி தன்னை மறந்து நிற்கிறான். அந்த மயக்க நிலையில தனக்கு மூலமும் முடிவுமான ஒரு பேரியக்க நிலையையும் அதோட ஆற்றலையும் மறந்து இருக்கிறதுனால அவன் அடைஞ்சிட்டு இருக்கிற எந்த உயர்வும் அவனுக்கு ஒரு செருக்கான மனநிலையை ஏற்படுத்துது. இந்த அறிவின் மயக்க நிலைதான் தன்முனைப்பு அப்படின்னு மகரிஷி அற்புதமா தன்முனைப்புக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. இது ஒரு திரை போன்று அறிவோட ஒளியையே மறைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லாரும் இயற்கை காட்சிகள் எல்லாம் கண்டு ரசிக்கிறோம். ஆனா நம்ம கண்களை நாமளா செஞ்சோம் அப்படின்னு பார்த்தா இல்ல. நறுமணங்களை முகர்ந்து மகிழ்கிறோம். அப்போ மூக்கு நாம செஞ்சோமா அப்படின்னா இல்ல. இது போல நம்முடைய காது, நாக்கு, தொடு உணர் கருவின்னு மற்ற உறுப்புகள் எல்லாவற்றையும் இயக்கி இந்த உலக பொருட்கள் எல்லாம் துய்த்து மகிழ்கிறோம். இதுல எதுவுமே நம்மால செய்யப்பட்டது இல்ல. இது நமக்கு உள்ளும் புறமும் தொடக்கமாகவும் முடிவாகவும் ஒரு பேராற்றலால இது எல்லாமே தோன்றி இருக்கு, இயங்கிக் கொண்டும் இருக்குது. அப்போ நம்மளோட இந்த உயிர் உடலோட கொண்ட தொடர்பால இன்ப துன்ப உணர்ச்சிகள் எழுகிறது. இந்த உணர்ச்சி நிலைகளால கட்டுண்ட மனிதன் தன்னோட ஆன்ம நிலைய மறந்து புலன் மயக்க நிலையில மயங்கிட்டு இருக்கிறான். இந்த மயக்க நிலையிலிருந்து பிறப்பதுதான் 6 தீய குணங்கள். அதனால விளையக்கூடிய துன்பங்களும், அதனால நிறைய வாழ்க்கை சிக்கல்களும் ஏற்படுகிறது. இதனால தவறான பழி செயல்களும் பாவ பதிவுகளும் நமக்கு ஏற்படுது. இதத்தான் திருமந்திரத்துல திருமூலர் அற்புதமா குறிப்பிட்டிருக்கிறாரு. உற்ற அறிவு 5ம் உணர்ந்த அறிவு 6ம் 7ம் கற்ற அறிவு 8ம் கலந்த அறிவு 9ம் பற்றிய 10ம் பலவகை நாழிகை அற்றது அறியாது அழிகின்றவாறே. அதாவது உற்ற அறிவு 5ன்னா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இந்த 5 புலன்களால அறியக்கூடிய அறிவு. அடுத்து உணர்ந்த அறிவு 6ன்னா மனம், அறிவு. இதனால இத பயன்படுத்தி இத பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவு, உணர்ந்து அறியக்கூடிய அறிவு. அடுத்து 7வது அந்த பாகுபடுத்தி பார்க்கறதுல வரக்கூடிய முடிவை சார்ந்து நாம இருக்கிறது. அடுத்து அந்த 8ன்னு சொல்றது என்னன்னா நூல்களை கற்று நாம அறியக்கூடிய அறிவு. 9 அப்படிங்கிறது நூல்கள் மூலம் நமக்கு கிடைத்தவற்றை அனுபவமா அறியக்கூடிய திறன். அடுத்து 10வது சொல்றாங்க, இந்த அனுபவமாக உணர்ந்தவற்றை கடைபிடித்து நாம அறிந்ததை எல்லாம் தனது அப்படின்னு பற்றிக்கிட்டு வாழ்றது. இந்த எல்லா அறிவும் சிறந்தது. ஆனா இது எல்லாம் என்னோடது, நான் தான் பற்றி கொள்றேன், ஒவ்வொன்றையும் நாம் பற்றி கொண்டு வாழ்ந்தால் அதனால நமக்கு துன்பம் தான் விளையும். இது எல்லாம் தெரிஞ்சுக்க பிறகு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு பற்று நமக்குள்ள ஏற்படும். அப்பதான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. அந்த பற்று வரும்போது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மமதை வரும். அந்த மமதையில தான் வாழ்க்கையோட பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சோம்னா அது
தற்கொலை முயற்சிக்கு ஈடானதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வளர்ச்சிக்கு நம்மளோட வாழ்க்கையோட வளர்ச்சிக்கே அது தடையை ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி எண்ணம், நான் தான் எனக்கு தான் இது, நான் தான் இத கண்டுபிடிச்சேன், நான் தான் இத படிச்சேன் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது, அந்த எண்ணமானது நம்மளோட மனதுல அந்த மாரி எண்ணங்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையோட வளர்ச்சி தடைப்பட்டு, மனசே பாறையாக மாறக்கூடிய தன்மை வருது அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாறையில பார்த்தோம்னா, செடிகளுக்கு வேர் விடுறது ரொம்ப கடினம். அதே மாரி நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம், அந்த தன்முனைப்பு வரவே கூடாது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி வந்ததுன்னா, அது வளர்ச்சிக்கு இடம் கொடுக்காம, நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம, அது எல்லாவற்றையும் தடை பண்ணி விடுது. அப்போ இப்படிப்பட்ட இந்த தன்முனைப்ப ஒழிக்க முடியுமா அப்படின்னா, மகரிஷி இந்த தன்முனைப்பை நீக்கிறதுக்கு அற்புதமா ஒரு கவியில குடுத்திருக்கிறாங்க. "தவமுறையும் அறநெறியும் பற்றப் பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றிப் போகும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தன்முனைப்பு குன்றிப் போகும். நாம சொல்லுவோம் பேச்சு வழக்குல, "கூனி குறுகி நின்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி இந்த தவமுறையையும் நாம அறநெறி வாழ்க்கையும் பற்றிக் கொண்டோம் அப்படின்னா, நம்மை விட்டு இந்த தன்முனைப்பு நீங்கிவிடும்னு சொல்றாங்க. மகரிஷி அற்புதமா நமக்கு 9 வகையான தவங்கள குடுத்திருக்கிறாங்க. அதுலயும் பார்த்தோம்னா, இந்த துரியாதீத தவம் ஒரு மாபெரும் புதையல் அப்படின்னு. இதுல எல்லாமே அடக்கம். எந்த அதிர்வியக்கத்துல நம்மளோட மனம் நின்னுதுன்னா, அந்த பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் தெரியுமோ, அந்த இடம் தான் அந்த சமாதி நிலை. அந்த துரியாதீத தவம் வீடு பேற்றை அளிக்கக்கூடியது. இதை ஒரு ஆழ்வார் சொல்றாரு. "நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய்க் கிடந்த அரும் பெரும் பால் உலப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து சென்றாங்கு இன்பத் துன்பங்கள் செற்றுக் களைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே." அதாவது நம்ம அந்த 5 புலன்களை எல்லாரும் சொல்றது அந்த விஷயத்த தான். அப்போ இந்த துரியாதீத தவம்ல நமக்கு அந்த முழுமையை சித்திக்கணும் அப்படின்னா, மன தூய்மையும், வினை தூய்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த துரியாதீத நிலையில, அந்த நுண்ணிய நிலையில இருந்து பழகி, பழகி நாம இருக்க பழகிட்டோம்னா, எந்த மாதிரியான சிந்தனைய எடுத்தாலும், அது நமக்கு வாழ்க்கையோட தொடர்புடையதா மாறிவிடும். அதுல அன்பும், கருணையும் மேலோங்க ஆரம்பித்துவிடும். ஒவ்வொரு தவமும் பார்த்தா, சில உறுப்புகளுக்கு நன்மைய கொடுக்கும், உடல் நலத்த கொடுக்கும், மன வளத்த கொடுக்கும் அப்படின்னு சொன்னா கூட, எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடியது இந்த துரியாதீத தவம். அப்போ இந்த துரியாதீத தவத்துல நமக்கு கிடைக்கிற அனுபவம் என்னன்னு பார்த்தோம்னா, நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்த நிலையில நாம பழகினோம்னா, அதுதான் நாமாக இருக்கிறோம். அதுதான் அறிவாக இருக்கிறது. எல்லா பொருட்கள்லயும், எல்லா ஜீவன்களிலேயும் மெய் அப்படின்னு உணர்ந்துட்டோம் அப்படின்னா, எந்த பொருள அனுபவிச்சாலும் அளவு முறையோட, அளவுன்னா என்ன? அதோட முறை என்னன்னு தெரிந்து, நமக்கு துன்பப்படாத வகையில, நமக்கு இன்பத்தை அளிக்கக்கூடிய வகையில, அவற்றை உபயோகிக்கக்கூடிய ஒரு திறன் நமக்கு உண்டாகும். அப்போ அந்த அளவுக்கு இந்த தவத்தை நாம தொடர்ந்து செய்ய செய்ய செய்ய, மகரிஷி சொல்ற மாதிரி, அந்த தவ முறையை நாம தொடர்ந்து செய்து நம்ம வாழ வாழ நம்முடைய வாழ்க்கையில இந்த தன்முனைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இந்த அகத்தவத்தோட சிறப்ப பத்தி சொல்றாங்க. "அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர். அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி." அப்போ இந்த அகத்தவம் தீவினையை அகற்றுது, அருள் நெறிய இயல்பாக்குது. அகத்தவம் தான் இறை வழிபாடு அனைத்திலும் ஒரு சிறந்த முறை. அகத்தவமே உயிர் வழிபாடு அதனை விளக்கும் ஒளி அப்படின்னு இந்த அகத்தவத்தோட பெருமைய பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ நாம தொடர்ந்து தவம் செய்ய 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 அடுத்து அறநெறி வாழ்க்கை, ஒழுக்கம், கடமை ஈகின்ற அறநெறியும் வாழ்க்கை வாழ வாழ அந்த தான், தனது அப்படிங்கிற இந்த தன்முனைப்பு நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். அப்போ இந்த தன்முனைப்பு, இந்த ஈகோன்னு சொல்றோம் பாருங்க. இந்த தன்முனைப்பு இருக்கிறதுனால நாம தொலைத்த உறவுகள் பார்த்தா நெறைய இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள், அடுத்து வேலை செய்ற இடத்துல இருக்கக்கூடிய உறவுகள்னு இப்படி நெறைய இழப்புகள நாம சந்திச்சிருப்போம். அப்போ இந்த நேரத்துல இதுக்கு
இதுக்கு சம்பந்தமா ஒரு சிறிய கதைய பார்க்கலாம். அதாவது முன்னொரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு தம்பதியர் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. 2 பேரும் சின்ன வயசுல ரொம்ப ஒற்றுமையோட தான் இருந்தாங்க. வளர, வளர அவங்கள்கிட்ட உள்ள தொழில்கள்ல போட்டி, பொறாமை, நீ பெரியவனா, நான் பெரியவனான்ற பிரச்சனை, அப்படியே அவங்களுக்கு திருமணமாகி பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனையாகி, அவ்ளோ ஒற்றுமையா அந்த ஊர்லயே பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பமா இருந்தவங்க, பார்த்தா அவங்க அப்பா, அம்மா காலத்துக்கு அப்புறம் இந்த அண்ணன், தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை இது மாரி வந்து 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. 2 பேரும் பார்த்தா தனித்தனியா பக்கத்துல வீடு கட்டி குடும்பத்தோட செட்டில் ஆகியிருக்காங்க. அப்போ ஒரு சின்னதா உள்ள ஒரு பிரச்சனை பெருசாகி அடிதடி வரைக்கும் வந்து, இதனால ஊர்ல இருக்கிற பெரியவங்க அவங்களுக்கு நெறைய புத்திமதி சொல்றாங்க. சொன்னா கூட அவங்க எதையும் காது குடுத்து கேட்கறதுக்கு தயாரா இல்ல. நீங்க வந்து ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறப்போ, அண்ணனும் சரி, அந்த தம்பியும் சரி, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அவன் முதல்ல வந்து பேசட்டும். அப்படின்னு 2 பேருமே விட்டு குடுக்க தயாரா இல்லாத நிலையிலேயே இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு ஆள் புதுசா அந்த ஊருக்கு வராரு. வந்தவரு இந்த அண்ணன் வீட்ல வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, "எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா கொடுங்க. எனக்கு எல்லா வேலையும் தெரியும். நான் தோட்ட வேலை செய்வேன், தச்சு வேலை செய்வேன், கட்டட வேலை செய்வேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அண்ணனும் சரி நமக்கு ஒரு நல்ல ஆள் தேவைப்படுது. இவரு எல்லாம் திறமை இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அந்த ஆள்ட்ட வந்து சொல்றாரு. "எனக்கு ஒரு வேலை பண்ணி தரணும் நீங்க" அப்படின்னோனே, "என்ன வேலைனாலும் சொல்லுங்க. நான் சிறப்பா பண்ணி தரேன்றாரு." அப்போ அவர் சொல்றாரு, "இந்த மாதிரி அந்த பக்கம் ஒரு வீடு தெரியுது பாருங்க. இந்த நடுவுல ஒரு வாய்க்கால் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம வீடு இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா, அந்த வீடு தெரியாத அளவுல எனக்கு ஒரு சுவரை எழுப்பி குடுக்கணும். ஒரு வேலி அமைச்சு குடுக்கணும்." அப்படின்னு இந்த அண்ணன் சொல்றாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகேன்ட்டு இவரு ஊருக்குள்ள போறாரு. அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது ஒருத்தர் சொல்றாரு, "இந்த மாரி அந்த வீட்ல எனக்கு ஒரு வேலை குடுத்துருக்காங்கன்னோனே." "ஓ! அதுவா? அந்த அண்ணன், தம்பி அவ்ளோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க." அப்படின்னு உடனே தான் அப்பதான் இவருக்கு புரியுது. இந்த அண்ணன் வந்து எதுக்காக இப்படி நமக்கு இப்படி ஒரு வேலைய குடுத்திருக்கிறாரு அப்படின்னு நெனச்சுட்டு அவரு என்ன சொல்றாரு, "சரி ஓகே நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு" சொல்லிட்டு ஒரு 2, 3 நாள் சொல்றாரு. ஒரு நாள் சாயங்காலமா வந்து, "இது எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கனால, நான் இரவுல உங்களுக்கு இந்த வேலைய முடிச்சு குடுத்துர்றேன்." அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து அங்க வந்து வேலைய முடிச்சு குடுத்துறாரு. மறுநாள் காலையில இந்த அண்ணன் கிட்ட வந்து சொல்றாரு, "வாங்க வெளியில வாங்க. நீங்க சொன்ன வேலைய நல்லபடியா பண்ணியிருக்கனான்னு வந்து பாருங்க." அப்படின்னு சொல்றாரு. அண்ணனும் ரொம்ப ஆர்வத்தோட வெளியில வந்து பார்க்குறாரு. இனிமே நமக்கு அவன முகத்துல கூட நம்ம முழிக்க முடியாத அளவுக்கு நமக்கு சூப்பரா ஒரு வேலைய பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த மமதையோட வெளியில வந்து பார்க்குறாரு. பார்த்தவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னன்னா, இவரு வேலி கட்ட சொன்னாரு. 8 அடி, 10 அடியில பண்ண சொன்னா, அந்த வேலிக்கு பதிலா அந்த 2த்துக்கும் நடுவுல ஒரு ஓடை போயிட்டுருக்கு. 2 வீட்டுக்கும் ஒரு பாலத்த கட்டியிருக்கிறாரு, இந்த புதுசா வேலை செய்ய வந்தவரு. இந்த வீட்டையும், அந்த வீட்டையும் இணைக்கிற மாதிரி அந்த ஓடைக்கு மேல ஒரு சிறிய பாலத்த கட்டியிருக்கிறாரு. இத பார்த்ததும் அண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அவன் முகத்தையே பார்க்கக்கூடாது, வீட்ட கூட பார்க்கக்கூடாதுன்னு நெனச்சு நாம வேலி கட்ட சொன்னா, இந்த ஆள் இப்படி பாலத்த கட்டி வச்சிருக்கிறாரே அப்படின்னு அவர திட்டலான்னு போது பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து அவரோட தம்பி ஓடி வராரு. வந்து அவர் அண்ணன் கால்ல விழுறாரு. விழுந்து, "அண்ணா என்ன மன்னிச்சிருங்க. நான் இவ்ளோ தவறு செஞ்சும் உங்கள பத்தி இவ்ளோ தூரம் அவதூறா பேசி, உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள குடுத்திருந்தேன். அப்படி இருந்தா கூட நீங்க எவ்ளோ பெருந்தன்மையா நாம ஒண்ணா இருக்கணும். நமக்குள்ள அந்த உறவு விட்டு போகக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு பாலத்த கட்டியிருக்கீங்க 2 வீட்டையும் இணைச்சு. நானா இருந்தா இந்த இடத்துல என்ன தெரியுமா செஞ்சிருப்பேன்? வேலிய தான் அமைச்சிருப்பேன். நீங்க என்னைக்கு இருந்தாலும் பெரியவங்க, பெரியவங்க தான். நம்ம 2 குடும்பமும் எப்படி முன்னாடி இருந்தோமோ, அத மாரி இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல நீங்க இப்படி கட்டியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச எல்லா தவறுகளுக்கும் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படின்னு சொல்லி அவரு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது! இதெல்லாம் நெஜம் தானா? அப்படின்னு சொல்லிட்டு, சரி, சரி ஓகே. நீ வீட்டுக்கு போ. நான் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலை செஞ்ச ஆள கூப்பிடுறாரு. என்னப்பா இது? என்ன? அப்படின்னு உடனே அந்த ஆள் சொல்றாரு, "நீங்க வந்து சொன்னீங்க. நான் ஊர்ல கேட்டேன். உங்க வீட்டு நிலைமைகள சொன்னாங்க. அதனால தான் இத செஞ்சேன். நான் ஏதோ தவறா செஞ்சா என்ன மன்னிச்சுருங்கன்னாரு." ஐய்யயோ! மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். நீங்க வந்து
வந்து இந்த அளவுக்கு இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல நான் குடுத்த வேலைய விட்டுட்டு, அதுக்கு பதிலா ஒரு நல்ல எண்ணத்தோட இத பண்ணியிருக்கேங்க. ஆனா, நான் வந்து செய்ய சொன்னது வேற. ஆனா கூட நான் சின்னதா ஒண்ணு விட்டு குடுத்த உடனே, என் தம்பி வந்து இன்னைக்கு என் குடும்பத்தோட பழைய பகையெல்லாம் மறந்து ஒண்ணு சேர வந்துட்டான். அப்போ நீ இந்த உங்க அப்போ அந்த கார்பெண்டர் சொல்றாரு, "உங்க 2 பேருக்கும் வேலி கிடையாது, பாலம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு, அத நெனச்சு தான் நான் இத பண்ணுனேன். அதாவது பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், அந்த வரட்டு பிடிவாதம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா, அதனால நல்ல உறவுகள கூட நாம இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வருது அப்படிங்கிறது இந்த கதை மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவர் திரும்பவும் சொல்றாரு, "உங்க 2 பேத்துக்கும் நடுவுல தேவைப்பட்டது வேலி கிடையாது, பாலம் தான். அப்போ தேவையற்ற ஈகோவ அந்த சுவர எழுப்பாம இருந்திருந்தா, அந்த சுவர மட்டும் எழுப்பியிருந்தா எவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அத எழுப்பாம இருக்கிறதுனால, எவ்ளோ நல்ல ஒரு உறவு இப்ப கிடைச்சிருக்கு." அப்படிங்கிற ஒரு நன்றியுணர்வோட அவருக்கு நன்றி சொல்லி அடுத்து அந்த 2 குடும்பமும் சேர்ந்துர்றாங்க. அப்போ அவரு சொல்றாரு அந்த அண்ணன் வந்து தம்பிகிட்ட சொல்றாரு, "நீ வந்து விட்டு குடுத்து, நீ வந்து இந்த அளவுக்கு பெருந்தன்மையா நீ இத ஏத்துக்கிட்ட. அதே மாரி நானும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு விட்டு குடுத்து போயிருந்தோம்னா, நம்ம 2 பேரும் நடுவுல இதனால நம்மளால ஊர்ல பெரியவங்க, நம்ம அப்பா, அம்மா வச்சிருந்த பேர எல்லாம் நாம வந்து அழிச்சுட்டோம். இனிமே நாம வந்து ஒற்றுமையா இருந்து, பழைய மாரி அப்பா, அம்மா இருந்த காலத்துல எப்படி இருந்தோமோ, அதே மாரி நாம இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஈகோ தான்." அப்படிங்கிறத உணர்ந்து, அவங்க வந்து திருந்தி வாழ்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. திருந்தியும் வாழ்ந்தாங்கன்னு இந்த கதையில முடிவுல சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த தன்முனைப்பு, ஈகோ யார் விட்டு குடுக்கறது? முதல்ல யாரு பேசுறது? முதல்ல யாரு இறங்கி வர்றது? அப்படிங்கிற அந்த ஈகோனால நாம எவ்வளவோ ஒரு உறவுகளை எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள உண்டாகுது. இதத்தான் மகரிஷி இத ஒழிக்கிறதுக்கு அற்புதமா நம்ம முதல்ல பார்த்த மாரி, அந்த தவமுறையும் அறநெறி வாழ்க்கை, ஒழுக்கம், கடமை, ஈகைன்ற அறநெறி வாழ்க்கையும் வாழும்போது, அந்த தன்முனைப்பே குன்றிப் போகுன்றாரு. "பவவினைகள் புதிது எழா, முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருள் காணும்." அதாவது நாம 3 விதமான கர்ம வினைகள் சொன்னோம். முன்னோர்கள் செஞ்சது சஞ்சித கர்மம். 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம செய்யக்கூடியது, செய்து கொண்டிருப்பது பிராரப்த கர்மம். நாளைக்கு நடக்கப் போறது ஆகாமிய கர்மம். அப்போ நாம இந்த தவமுறையும், அறநெறியும் பற்றுனோம் அப்படின்னா, நமக்கு புதுசா எந்த பதிவுகளும் தோன்றாது. முன்னாடி செஞ்ச பதிவுகளும் மறைந்து நம்ம துரியாதீத தவத்துல பார்க்கிறோம்ல, 3 அதோட சிறப்ப பார்த்தோம். அப்போ 3 கர்ம வினைகள்ல இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்குது. அப்போ சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை எது? அப்போ அந்த சிவநிலையை நம்மோட ஜீவன் நமக்குள்ளாக துரியாதீத தவத்துல நாம அதுதான் பார்க்கிறோம். அந்த அறிவானது நமக்குள்ளாக அந்த இறைநிலையானது அறிவாக நமக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த நேரத்துல நமக்கு அன்பும், கருணையும் மேலோங்க ஆரம்பிக்குது. எதை பார்த்தாலும், யார பார்த்தாலும் அவங்க கிட்ட அன்போடையும், கருணையோடையும் நடக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம கிட்ட இயல்பா மாற ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து சும்மா இது வந்து ஒரு மேஜிக் கிடையாது. ஒரு நிமிஷத்துல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இதுக்கு நாம தொடர்ந்து தவப்பயிற்சிகள செய்யணும். அதுல மகரிஷி அழகா ஒரு வார்த்தைய சொல்றாங்க. "உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள." உறைந்து உறைந்து எப்படி நாம அந்த பால்ல ஒரு சொட்டு தயிர ஊத்தி, அத வந்து தயிரா ஊத்துறோமோ, அப்ப எந்த அளவுக்கு கெட்டியா ஒரு தயிர் கிடைக்குதோ, அதே மாரி நாம இந்த தவத்துல உறைந்து உறைந்து அதுல பழகும்போது, நம்ம கிட்ட இருக்கிற அந்த தன்முனைப்பு எல்லாம் காணாமல் போய்விடும். அததான் சொல்றாரு. "எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணிப்பார்." இத விட பெரிய வழி அதாவது யாராக இருந்தாலும் இந்த தவமுறையும், அறநெறி இந்த 2 வழிகள் இல்லாம வேறு எந்த வழிகள்ல உலகத்துல வாழ முடியும்? சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன? நம்ம கிட்ட இருக்கிற அந்த தன்முனைப்பு. ஏன்னா இந்த தான்ற அதிகாரப்பற்று, தனதுன்ற பொருள் பற்று. இதனால மகரிஷி அற்புதமா சொல்றாங்க. இதனால இந்த 2 பேர் அப்பா, அம்மாவா இருந்தா 6 அபலை குழந்தைகள் பிறக்குறாங்க. 6 தீய குணங்கள் பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படிங்கிற 6 தீய குணங்கள் இந்த
தன்முனைப்பினால எழுகிறது. அதனால 5 பெரும் பழிச் செயல்களும் உண்டாகுது. அப்போ இதையெல்லாம் இந்த தன்முனைப்பை நீக்கிறதுக்கு, வேரோட அறுக்கிறதுக்கு மகரிஷி குடுத்த அற்புதமான தவப் பயிற்சிகளையும், ஒழுக்கம், கடமை, ஈகைன்ற அறநெறி வாழ்க்கையையும் தொடர்ந்து நாம பின்பற்றி வாழ்ந்தோமானால், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்முனைப்பை நாம எடுத்து விடலாம். வேரோட அழித்து விடலாம். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்? இந்த நேரத்துல நாம எல்லாரும் தொடர்ந்து நாம உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் தவறாமல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்குவோம். நாம பயிற்சிகளை தொடர்ந்து செய்து மகரிஷி குடுத்த பொக்கிஷமான இந்த மனவளக்கலை பயிற்சிகள தொடர்ந்து செய்வோம். ஏன்னா நாம தவம் செய்யணும்னா, அதுக்கு உடல் நல்லா இருந்தா தான் நம்மளால 20 நிமிஷம் உட்கார்ந்து தவம் செய்ய முடியும். அப்போ அந்த மாரி 20 நிமிஷம் காலையில 20 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம் உட்கார்ந்து தவம் பண்ணணும்னா, கண்டிப்பாக நாம உடற்பயிற்சிய தொடர்ந்து செய்யணும். அப்ப உடற்பயிற்சி செய்யும்போது, தவம் நமக்கு எளிதாக சித்திக்கும். அப்போ உயிரை வளமாக வைத்துக் கொள்ளக்கூடிய காயகல்ப பயிற்சியையும் தொடர்ந்து செய்து, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்முனைப்பை நீக்கி, நம்முடைய வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை உணர்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோமாக என்று கூறி, எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இதுகாறும் செவிமடுத்த அனைத்து வேதாத்ரி அன்பர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.